வால்மீகி வந்து முதல்ல ரத்னாகரர் அப்படின்ற பேர்ல தான் இருந்தார். புரியுதா? ஓ அவர் ஓ ரத்னாகரன்ற பேர்ல இருக்கும்போது அவர் யாரு அப்படின்னா ஒரு ஹண்டர். ஹண்டர்னா வேட்டையெல்லாம் ஆடுறவா. சரியா? ஓ அவர் காட்டுல வந்து வேட்டையெல்லாம் ஆடிட்டு இருப்பார். யாராவது அந்த காட்டு பக்கமா யாத்ரிகர்கள்னா டிராவலர்ஸ் யாராவது அந்த ம், பக்கமா வந்தான்னா அவளை மிரட்டி பணத்தை எல்லாம் வாங்கி வச்சுருவார். இதுதான் அவருடைய வேலை. யாருக்கு? ரத்னாகரஹா அப்படின்றவருக்கு ரத்னாகர். இதுதான் வேலை. ஒரு தடவை என்ன பண்றாரு, அங்க நாரத மகரிஷி வரார். நாரத மகரிஷி வந்த உடனே நாரத மகரிஷிகிட்டையும் தன்னுடைய வேலையை காமிக்கிறார். ஆனா நாரத மகரிஷி வந்து இவனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம வந்து உதவணும்னு சொல்லி ஒரு உபதேசத்தை பண்றார். என்ன உபதேசம் பண்றார்? ராம அப்படின்ற அந்த நாமம் இருக்கு இல்லையா, அந்த ராம நாமம்னு சொல்லுவோம் இல்லையா, ம், இந்த ராம ம். நாமத்தை வந்து உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணி இதை நன்னா நீ வந்து தவம் பண்ணிட்டே இருப்பா, இதை நீ ஜபம் பண்ணிட்டே இருக்கணும், ராம 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 இப்படி சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறார். சரின்னு சொல்லிட்டு இந்த ரத்னாகரனும் என்ன பண்றார், பூமியில உட்காந்துட்டு அந்த காட்டுல நடுவுல தரையில ஒரு இடத்துல உட்காந்துட்டு ராம 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 ராமன்னு சொல்லிட்டே இருக்கார். இது என்ன ஆயிடுறதுன்னா, இந்த தவம் பண்றவாளுக்கெல்லாம் பசி தாகம் தூக்கம் எதுவுமே இருக்காது. இது மாதிரி பல நாட்கள் தவம் பண்றதுனால அந்த இடத்துல அசையாத ஒரு பொருள் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இவர் மேலேயே, அந்த ரத்னாகரன் மேலேயே அப்படியே புத்தானது அப்படியே சூழப்பட்டிருக்கு. மொத்தம் புத்தாயிட்டார். புரியுறதா? அந்த ஆமாம் ஜி. புத்திலிருந்து அவர் வெளியில வரார். அந்த புத்துக்கு வந்து வல்மீகம்னு பேரு. வல்மீகம்ன்ற புத்துலேருந்து வெளில வந்ததுனாலதான் அவருக்கு வால்மீகின்ற பேரே வந்தது. அதுக்கப்புறமா தான் அவர் என்ன பண்றார், ராமாயணத்தையே எழுதுறார். ராமாயணம் தான் ஆதி காவியம், வால்மீகி தான் ஆதிகவி. இதுதான் இந்த கதையினுடைய இது. சரியா? நான் இப்ப அப்படியே இது பண்ணிட்டே வரேன். நீங்க அப்படியே ஒரு தடவை பார்த்துட்டே வாங்க. ஆதிகவிஹி சரி ஜி. போயட், ஆச்சு ஜி. யாதகா ஹண்டர், யாத்ரிகா டிராவலர், ரிஷிஹி சேஜ், ஜபஹா மெடிடேஷன், பாரதம் இந்தியா, சோரஹா thief, பாரியா ஒய்ஃப், ராமாயணம் த ஸ்டோரி ஆஃப் ராமா, பிரசித்தஹா வெல் நோன். भारते रत्नाकरः नाम व्याधः आसीत्, सः चोरः आसीत्, सः चोरः यात्रिकाणां धनानि अचोरयत्, तेन धनेन एव तस्य भार्या माता पिता च सुखेन वसन्ति स्म। एकदा नारदः आगतः, नारदस्य उपदेशेन सः राम नाम जपम् अकरोत्। जप समये सः वल्मीकेन आवृतः, अतः तस्य वाल्मीकिः इति नाम। तेन रामायणं रचितं, तदेव आदिकाव्यं, स एव आदिकविः इति प्रसिद्धः. புரிஞ்சுதாமா செம்பகவல்லிமா? நான் ஜி பேசுறது புரிஞ்சுது ஜி. அஸ்து ஜி. ஓகே இந்த ஓகே. நான் பேசுறது காவியத்தை அதை பார்க்கறதுக்கு கேக்குறதா? தான் கேட்பாரு. நான் பேசுறது கேக்குறதா உங்களுக்கு? ஆ கேக்குறது ஜி, ஏதா கேக்குறது. விட்டு விட்டு கேட்கறது விட்டு கேட்கறது ஜி. கேட்கறது விட்டு ரெண்டு விட்டு பேரா கேக்குறது. தான். விட்டு விட்டு கேட்டுதா? இல்ல நல்லா ஃபுல்லா கேட்கறது ஜி. கேட்டது, ஃபுல்லா ஓகே கேக்குது. ஓகே. தேங்க்யூ இங்கதான் தேங்க்யூ சவுண்ட் தேங்க்யூ டிஸ்டர்பன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. இதுக்கப்புறமா தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்களே இருந்தீங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்களே ஆமா சொல்லிட்டு ஆமா ஜி. ஆமா ஜி. சோ இந்த ஆமா ஜி. லெசன் வந்து முடிஞ்சது. இதுல யாருக்கா டவுட் இருந்தா கேட்டுலாம். இந்த லெசன்ல இந்த ஆதி பாடமெல்லாம் பிடிஎஃப் அனுப்புங்களா ஜி? அனுப்புங்க. அனுப்பிச்சிருக்கனே, நம்ம குரூப்ல நான் அனுப்பிச்சிருக்கனே. ஓ இது எந்த இதுல வருது? நம்ம ரெண்டாவதுல குரூப்ல நீங்க இருக்கீங்களா? இருக்கேனே. இருக்கேனே ஜி. இருக்கீங்கன்னா நான் வந்து ம். சான்ஸ்கிரிட் புக் ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்போ லெவல் லெவல் ஒண்ணு 1 லெவல் 2 மாதிரிலாம் இருக்கே. லெவல் 1 கிளாஸ் 1 இல்ல அப்படி போட்டு. இல்லம்மா, இது வந்து இதுமா இது ஓ இதுலயே அனுப்பிச்சிருக்கமா நானு. ஒரே நிமிஷம் இருக்கும். ஜி நீங்க சொல்லுங்க ஜி. வேணா அத பின் பண்ணிடுங்கோ ஜி. ஏதோ புக்க வந்து நீங்க பின் பண்ணிடுங்கோ ஜி. அங்க சரி. பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கே, பண்ணிட்டேன்னா நீங்க ஒரு தடவையும் ஷேர் பண்ண வேண்டாம் இல்லையா? கொஞ்சம் ஓகே ஓகே ஓகே. இதை வந்து இதை வந்து உங்களுக்கும் சௌரியமா இருக்கும். திருப்பி திருப்பி இதை நான் நிறைய தடவை ஷேர் பண்றேன் நீங்க. ஆமா, இதை நான் என்ன பண்ணோம், லாங் பிரஸ் பண்ணி இதை வந்து ஓ பின்னு கொடுக்கணுமா? பின்னு போட்டேன்னா அது வந்து உங்களுக்கு நீங்க இப்ப நடத்துற புக்கு மேல வந்துரும். 7 days 30 days இருக்கு. 30 days கொடுத்துட்டுமா? 30 days கொடுத்துருங்க பேசாம. கொடுத்துட்டு பின் கொடுத்துட்டேன். ஓகே. பின் கொடுத்துட்டேன்னா அது உங்களுக்கு நாங்க அந்த இதை ஓபன் பண்ணும்போது மேல வந்துரும். எங்களுக்கு ஓ அந்த சரி. புக் பின் ஓகே ஓகே. வந்துரும் மேல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இதை நான் கிளிக் பண்ணா அது உடனே காமிச்சிடும். ஓகே. அது உங்களுக்கு சௌரியமா இருக்கும். அது இது மாதிரி எத்தனை மெசேஜ் வேணா பின் பண்ணிக்கலாமா? நான் ஆக்சுவலி 1-2க்கு தான் ட்ரை பண்ணிருக்கேன். இருக்குமா இருக்கும், நிறைய பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன். சரியா? சரி ஓகே ஜி. ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா இந்த லெசன்ல? எனி டவுட்ஸ்? சரி, நான் இப்போ உங்களுக்கு சென்டென்ஸ் சொல்லின்னு வந்தா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்களா?
யார் யாரு என்னால கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்றவா யார் யாரு? आगाम जी आगाम पृच्छति जी ஓகே 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 आगाम पृच्छामि நீங்க கேக்குறீங்க இல்லையா? சரி, ம். நான் வந்து சென்டென்ஸ் இப்ப சொல்றேன். ராமஹா சித்திரம் பஷ்யதி. ராமஹா சித்திரம் பஷ்யதி. நீங்க இப்ப என்ன கொஸ்டின் கேட்கணும், கேளுங்கம்மா. रामः किं पश्यति வெரி குட். ராமஹா கிம் பஷ்யதி. நல்ல கேள்வி, அற்புதமா கேட்டீங்க. சரி, थैंक यू जी இப்ப அதே கேள்விதான் ஒருத்தர் வேற விதமா என்ன கேள்வி கேட்கணும். ராமஹா சித்திரம் பஷ்யதி. நான் அண்டர்லைன் கஹ பண்ண கஹ சித்திரம் பஷ்யதி. கரெக்ட். கஹா சித்திரம் பஷ்யதி. அப்ப ராமஹா சித்திரம் பஷ்யதி அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின், அந்த ஒரு சென்டென்ஸையே 2 கொஸ்டினா கேட்கலாம். என்னது? ஒண்ணு, கஹா சித்திரம் பஷ்யதி, இது ஒரு கேள்வி. அடுத்தது, ராமஹா கிம் பஷ்யதி, இது 2வது கேள்வி. புரியுறதா? புரியுது जी சரி, அடுத்த கேள்வி கேட்கிறேன். ராமௌ சித்திரம் பஷ்யதஹ. யார் கௌ வேணாலும் கொஸ்டின் கௌ கேட்கலாம். சித்திரம் பஷ்யதः. கரெக்ட். கௌ சித்திரம் பஷ்யதஹ. வெரி குட், நல்லா சொன்னீங்க, வெரி குட். சரி, 3வது கேள்வி. ராமாஹ சித்திரம் பஷ்யந்தி. கே சித்திரம் பஷ்யந்தி. வெரி குட். கே சித்திரம் பஷ்யந்தி. வெரி குட், நல்ல கேள்வி. 3மே கரெக்ட். 10 out of 10. வெரி குட். அடுத்த கேள்வி கேட்கலாமா? எஸ். சரி, துவம் சித்திரம் பஷ்யசி. का चित्रं पश्यसि யார் சொன்னது? भवानी जी பவானிஜி, கஹா சொன்னீங்களா? का கா சொன்னீங்களா? हाँ ஆனா இங்க துவம் தானே இருக்கு இல்லையா? हम துவம் हाँ சித்திரம் பஷ்யசி. இதுக்கு எது மாதிரியான கொஸ்டின் டேக் வரும்? चित्रं पश्यति त्वं किं पश्यसिன்னு கேட்கலாமா ஜி? வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. துவம் கிம் கிம் பஷ்யசி. இதுக்கு கொஸ்டின் கேட்ட உடனே பதில் வரும்போது துவம்னு வராது, அகம்னு வந்துரும். ஏன்னா பதில் சொல்றவர் நீ என்ன பாக்குறேன்னு சொன்ன உடனே பதில் சொல்றவர் வந்து நீ வந்து படத்தை பாக்குறேன்னு நமக்கு பதில் சொல்ல மாட்டார் தமிழ்ல. கரெக்டா இல்லையா? हाँ करेक्ट ஆமா ஜி. அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல சொல்லும் போது துவம் கிம் பஷ்யசி அப்படின்னு கேட்ட உடனே எதிரில இருக்கிறவர் அகம் சித்திரம் பஷ்யாமின்னு சொல்வேன். புரியுறதா? புரியுது. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, அடுத்தது, யுவாம் சித்திரம் பஷ்யதஹ. இதுதான் வந்து சென்டென்ஸ். இதுக்கு நீங்க கொஸ்டின் மட்டும் சொல்லணும். ரொம்ப சிம்பிள். யுவாம் கிம் பஷ்யதா. வெரி குட் ரேகா பார்சாரதிமா, அடுத்த 10 பாயிண்ட்ஸ். யுவாம் கிம் பஷ்யதஹ. புரியுதா? சரி, ஆன்சர் சொல்லும்போது எப்படி சொல்லுவா? ஆவாம் ஆவாம் சித்திரம் पश्यामि பஷ்யாவஹ. கரெக்ட். கொஸ்டின் கேட்கும் போது யுவாம் கிம் பஷ்யதஹான்னு கொஸ்டின் வந்ததுன்னா எதிரில் இருக்கிறவர் ஆன்சர் சொல்லும் போது ஆவாம் சித்திரம் பஷ்யாவஹான்னு தான் சொல்வேன். புரியுறதா? புரியுது. சரி, மூணாவது. சரி, யூயம் சித்திரம் பஷ்யத. யூயம் சித்திரம் பஷ்யத. कः शिष्यं पश्यतः யூயம் சித்திரம் பஷ்யத. இதுக்கான கொஸ்டின் எப்படி வரும்? कः चित्रं पश्यतः கஹா கஹா வராது. சித்திரம் கஹா க- யூயம்னு தானே இருக்கு. நீங்க யூயம் கிம் பஷ்யதா. கரெக்ட். கிம் அப்படியே சேர்த்துக்கோங்க. यूयं किं யூயம் पश्यतः கிம் பஷ்யத. யூயம் கிம் பஷ்யத. அதுக்கு ஆன்சர் சொல்லும்போது எப்படி சொல்லுவா? वयं चित्रं पश्यामः கரெக்ட். வெரி குட் பவானிமா. வயம் சித்திரம் பஷ்யாமஹா. வெரி குட், நல்லா சொன்னீங்க. சோ இது வந்து நம்ம ஒரு வேர்ப், அந்த வேர்ப பஷ்யதி பஷ்யதஹா பஷ்யந்தின்னு மட்டும் படிக்காம
இந்த வேர்பை வச்சு எப்படி எப்படிலாம் யோசிக்கலாம்னு நீங்க யோசிச்சீங்கன்னா சின்ன சின்ன சென்டென்சஸ் எல்லாம் உங்களால மேக் பண்ண முடியும். அது மாதிரி தான் நம்மளுடைய ஞானத்தை நம்மளால அபிவிருத்தி பண்ணிக்க முடியும். புரியுறதா? ஓகே ஜி. சரி, வெரி குட்.